கொறடாவை மாற்றக் கோரி பாமக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து மனு அளித்திருப்பது தமிழக அரசியல் களத்தில் பேசுபொருளாகியுள்ளது. பெரும்பாலான கட்சி நிர்வாகிகள் கட்சியின் தலைவர் அன்புமணியுடன் இருக்கும் நிலையில் சட்டமன்றத்தில் பாமக தலைவர் கொறடா என 2 முக்கிய பொறுப்புகளை வகிப்பவர்கள் மருத்துவர் ராமதாசுடன் இருக்கின்றனர். கொறடா பொறுப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதாலேயே அவரை மாற்றக் கோரி கோரிக்கை வைத்திருக்கின்றனர். நடப்பது என்ன, விரிவாக பார்க்கலாம். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் நாளுக்கு நாள் மோதல் போக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதில் யார் பெரியவர்கள், யாருக்கு மக்கள் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில் ஆதரவு இருக்கிறது என்பதை நிரூபிப்பதில் இருவருக்குமான மோதல் போக்கு உச்சத்தை தொட்டு உள்ளது. இரண்டாக உடைந்து நிற்கும் பாமகவை முழுமையாக கைப்பற்றுவதில் இருவரும் தனித்தனியாக தீவிரம் காட்டி வருகின்றனர். அன்புமணி ராமதாஸ் மாவட்டம் தோறும் நிர்வாகிகளை சந்தித்து பொதுக்குழு கூட்டங்கள் நடத்தியதைப் போல ராமதாசும் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று கட்சி நிர்வாகிகளை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆரம்பத்திலிருந்தே ராமதாஸின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காமல் மௌனம் காத்து வந்தார் அன்புமணி. ஆனால் அண்மையில் பனையூரில் நடந்த சமூக ஊடக பேரவை கலந்தாய்வு கூட்டத்தில் ராமதாஸ் பேட்டியில் கூறுவது அனைத்தும் பொய், வயது முதிர்வின் காரணமாக குழந்தை போல் மாறிவிட்டார், அவருடன் இருக்கும் 3 பேர் தங்கள் சுய லாபத்திற்காக அவரை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என அடுக்கடுக்காக தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார். அன்புமணியின் இந்த பேச்சு ராமதாஸ் ஆதரவாளர்களை ஆத்திரமடைய வைத்தது. அன்புமணிக்கு பாமக எம்எல்ஏ அருள் பதிலடி கொடுத்து பேசியிருந்தார். அதே போல பாமக எம்எல்ஏ அருளுக்கு முன்னாள் எம்எல்ஏ கார்த்தி பதிலடி கொடுத்தார். இருதரப்பும் மாறி மாறி வார்த்தை மோதலில் ஈடுபட்டு வந்த நிலையில் அருளை கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்தார் அன்புமணி. ஆனால் அருளை நீக்கும் அதிகாரம் அன்புமணிக்கு இல்லை. சட்டமன்றத்தில் பாமகவின் கொறடாவாக அருளே நீடிப்பார் என ராமதாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேஸ்வரன், சதாசிவம், மயிலம் சிவகுமார் ஆகியோர் பாமக சட்டமன்ற கொறடா அருளை மாற்றக் கோரி சட்டப்பேரவை சபாநாயகரை சந்தித்து மனு அளித்திருக்கின்றனர். அவர்களுடன் பாமக வழக்கறிஞர் பாலுவும் உடன் சென்றார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 23 இடங்களில் போட்டியிட்ட பாமக தருமபுரி, மேட்டூர், பொன்னாகரம், மயிலம் உள்ளிட்ட 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. பாமகவின் சட்டமன்ற குழு தலைவராக பொன்னாகரத்தில் வெற்றி பெற்ற ஜி.கே. மணியும், கொறடாவாக சேலம் மேற்கு தொகுதியில் வெற்றி பெற்ற அருளும் நியமிக்கப்பட்டனர். 5 எம்எல்ஏக்களில் இவர்கள் இருவரும் தற்போது ராமதாஸ் பக்கம் இருக்கின்றனர். மற்ற 3 அன்புமணி பக்கம் இருக்கின்றனர். இந்நிலையில் தற்போது கொறடாவை மாற்றக் கோரி அன்புமணி ஆதரவு 3 எம்எல்ஏக்களும் கட்சியின் தலைவர் அன்புமணி வழங்கிய கடிதத்தை சபாநாயகர் அப்பாவுவிடம் வழங்கியிருக்கின்றனர். சட்டமன்றத்தை பொறுத்தவரை கொறடாவின் அனுமதியோடு தான் எம்எல்ஏக்கள் செயல்பட முடியும். அதனால்தான் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர். புதிய கொறடாவாக மயிலத்தில் வெற்றி பெற்ற சிவகுமாரை நியமிக்கவும் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அதேவேளை பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணியின் அனுமதி பெறாமல் கொறடா பொறுப்பிலிருந்து என்னை நீக்க முடியாது எனவும் ஜி.கே. மணியின் கையெழுத்தும் இடம்பெற வேண்டும் எனவும் அருள் தெரிவித்துள்ளார். பாமகவின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, வன்னியர் சங்க தலைவர் பு.த. அருள்மொழி உள்ளிட்ட முன்னணி தலைவர்கள் மருத்துவர் ராமதாசுடன் இருந்தாலும் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸின் பக்கமே இருக்கின்றனர். ஆனால் சட்டமன்றத்தை பொறுத்தவரை முக்கிய பொறுப்புகளான குழு தலைவர் மற்றும் கொறடா என 2 முக்கிய பொறுப்புகளை வகிப்பவர்களும் மருத்துவர் ராமதாசுடன் இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் தந்தை மகனுக்கு இடையிலான அதிகார யுத்தம் நாளுக்கு நாள் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது என்பது நிரூபணமாகிறது.